ஹலோ எவ்ரிவன். 90s கார்ட்டூனை பற்றி பேசினா இந்த சீரீஸை விட்டுட்டு பேசவே முடியாது. அப்படி என்ன சீரீஸ்ன்னு கேட்குறீங்களா? அதுதாங்க நம்ம கரேஜ் த கவர்ட்லி டாக். சின்ன வயசில் நான் பார்த்த டைம் யோசிச்சு பார்க்கும்போது என்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணி பயமுறுத்தின கார்ட்டூன் இதுன்னு சொல்லலாம். நிறைய ஜாலியான கார்ட்டூன் வந்துட்டு இருக்க டைமில் ஒரு ஹாரர் டைப் காமெடியில் வந்த கார்ட்டூன் இது. வாங்க நம்ம ஆரிஜின்குள்ளே போகலாம். கரேஜ் த கவர்ட்லி டாக் ஸ்டார்ட் ஆனது February 14, 1963. இல்லைங்க, அதை ஏர் பண்ணலை. அதோட ரைட்டர் அப்போ தான் பிறந்தார், ஜான் ஆர் டில்வர்த். இவரை பற்றி கண்டிப்பாக தெரியணும். அப்போ தான் இந்த சீரிஸ் எப்படி எவ்வாறு வச்சு நம்மளால் நல்லா பார்க்க முடியும். 63 ஃபார்மில் பிறந்தவர் அவங்க தாத்தா பாட்டி கூட தான் வளர்றாரு. அவங்க தாத்தா பாட்டி ஒரு நாய் கூட வச்சுருக்காங்க. அந்த நாய்னா அவங்க பாட்டிக்கு ரொம்ப பிரியம். ஆனால் அவங்க தாத்தாக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஒரு நாள் கதவை திறந்து வச்சிடுறாரு அவங்க தாத்தா மறந்துட்டு. அந்த டைமில் அந்த நாய் ஓடி போயிடுது. ஓடி போன நாய் திருப்பி வரவே இல்லை. டில்வர்த் அதுக்கப்புறம் நிறைய ஹாலிவுட் கிரைம் த்ரில்லர்ஸ் ட்ராமாஸ் அந்த மாதிரி பார்த்து வளர்றாரு. சின்ன வயசுலேருந்தே அவருக்கு டிராயிங் மேலே இன்ட்ரெஸ்ட். பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் முடிக்கிறாரு 85. 1996 வாட்டை காட்டுறோன்னு கார்ட்டூனில் ஒரு செக்மெண்ட் ஏர் பண்ணுறாங்க. அதை பற்றி சொல்லி அவனும் வாட்டை கார்ட்டூன்றது என்ன ஒரு கான்செப்ட்னா, நாளை இயக்குனர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அனிமேஷன் ஒருத்தவங்களும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, அதில் எப்படின்னு ஜட்ஜ் பண்ணுற மாதிரி. இதுலேருந்து தான் நம்ம ஹேனா பார்பரா நிறைய நம்ம கிளாசிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர்ஸ் லேபரட்டரி, ஜானி பிராவோ, ஃபேமிலி கை எல்லாம் இதுலேருந்து வந்தது தான். இதில் டில்ஸ்வர்த் த சிக்கன் ஃப்ரம் அவுட்டர் ஸ்பேஸ்ன்னு சொல்லி ஒரு ஷார்ட் அனிமேஷன் கிளிப்பை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஒரு சிக்கன் ஏலியன் வந்து எர்த்தையே டேக் ஓவர் பண்ணுற மாதிரியும் அதை எப்படி ஒரு நாய் காப்பாற்றுதுன்னு சொல்லிட்டு காமெடிக்கெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அதுக்கு அவர் எடுத்துட்ட கான்செப்ட் தான் அவர் சைல்டு ஸ்டோரியில் இருக்கிற மாதிரி ஒரு பாட்டி தாத்தா அவங்க வளர்க்குற ஒரு நாய். அதில் அவர் 90s பார்த்த ஹாரர் எலமெண்ட்ஸை கொஞ்சம் கலந்து பண்ணுறாரு. அந்த ஷார்ட் ஃபிலிம் பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிமுக்கான அகாடமி அவார்டுக்கு நாமினேட் ஆகுது 1996. ஆனால் அவர் அதில் ஜெயிக்கலை. இருந்தாலும் அதுதான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுக்குது. நம்ம ஹேனா பார்பரா எபிசோட் 2 டிஸ்கஸ் பண்ணோம்ல, அவங்க இவரை முழு நீளமாக இதை பண்ண சொல்லி கேட்குறாங்க. அப்படி ஆரம்பித்தது தான் நம்ம கரேஜ் த கவர்ட்லி டாக். 1999 2002 வரை 4 சீசன் மொத்தமாக எடுத்திருக்காங்க. இப்போவும் ஹாரர் கார்ட்டூன்னு சொன்னால் மிகப்பெரிய ஃபேன்பேஸ் உள்ள கார்ட்டூன் இது தான். கேரக்டர் அண்ட் பிளாட். நான் முதலே சொன்ன மாதிரி இது சின்ன வயசில் அவர் பார்த்த விஷயத்தை வச்சு கேரக்டர்ஸ் உருவாக்கியிருப்பார். டெக்ஸஸில் சுற்று வட்டாரத்தில் எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்குது. அந்த வீட்டில் தான் இந்த 3 கேரக்டர் வசிக்கிறாங்க. அந்த 3 கேரக்டர் யாருன்னு அப்படியே நம்ம பார்க்கலாம். அந்த வீட்டில் வர கப்பல் பேர் யூஸ்டஸ் அண்ட் மியூரியல். அவங்க வளர்க்குற நாய் பேர் தான் கரேஜ். கரேஜை பற்றி சொல்லணும்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு பயந்தாங்குழி. ஆனால் அவங்க வளர்க்குறவங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்கும், முக்கியமாக மியூரியல் மேலே. மியூரியல் ரொம்பவே ஸ்வீட்டானவங்க. கரேஜை அவங்களோட பிள்ளை மாதிரி பார்த்துக்குவாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அவங்க ஹஸ்பண்ட். அந்த நாயை கண்டாலே பிடிக்காது. அது எதுக்கு எடுத்தாலும் பயப்படும்னு சொல்லி அதை ஏதாவது ஒன்று செஞ்சு பயமுறுத்திக்கிட்டே இருப்பார். மியூரியல் ஆனால் அப்படி கிடையாது. அவங்க ஒரு ஹோம் மேக்கராக இருப்பாங்க. யூஸ்டஸ் எப்போல்லாம் கரேஜை பயமுறுத்துறாரோ அப்போல்லாம் ஒரு அடியை போட்டு அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. யூஸ்டஸ் எப்போ பார்த்தாலும் சேரில் உட்காந்துட்டு டிவி ரிமோட் எங்கே சாப்பிட கொண்டு வான்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பார். இந்த கதையில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் த கம்ப்யூட்டர். அவங்க வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், அதுக்குன்னு தனியாக ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும். நிறைய எபிசோடில் கலேஜோட பிரச்சனைகள்லாம் அதுதான் தீர்த்து வைக்கணும்னா பார்த்துக்கங்களேன். இந்த 4 பேரை தாண்டி அந்த செட்டிங், அந்த வீடு இருக்கிற பிளேஸ் தான் ஒரு முக்கியமான கேரக்டர். சுற்றி எதுவுமே இல்லாததுனால அந்த வீட்டில் அமானுஷ்யமான விஷயங்கள் நிறைய நடக்கும். அது ஒன்றொன்றுலேருந்து மியூரியலை எப்படி கரேஜ் காப்பாற்றுதுன்றதான் இந்த ஃபுல் பிளாட்டாகவே இருக்கும். 70s 80s நிறைய ஹாரர் படம் பார்த்ததுனாலேயோ என்னமோ டில்ஸ்வர்த் நிறைய விஷயங்களை இதில் பூத்திருப்பார். ஒவ்வொரு எபிசோடும் ஹாரராக இருக்க எலமெண்ட்ஸ் ஒவ்வொரு படத்துலேருந்து எடுத்திருப்பாங்க. மித்து அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் என்ன கதைகள் இருக்குது அந்த கதைகளை மையப்படுத்தி எடுத்திருப்பாங்க. சில்ட்ரன்ஸ் கார்ட்டூனை தாண்டி இதில் நிறைய பயமுறுத்துகிற விஷயங்கள் இருக்குது. சின்ன பிள்ளைங்க நிறைய நாள் நான் தூக்கமே இல்லாமல் இருந்திருக்கேன் இதை பார்த்து. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க யூஸ் பண்ணியிருக்க அனிமேஷன் ஸ்டைல் தான். சில இடங்களில் 3D 2Dன்னு அவங்க இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணி அது மூலமாக நம்மளை ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்துக்கு உண்டாக்கியிருப்பாங்க. ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு ஹாரர் எலமெண்ட்டை வச்சு உருவாக்கியிருப்பாங்க. 90s இருக்க நிறையா மித்ஸு, நிறையா உள்ளூர் வதந்திகள், நிறைய ஹாரர் மூவியோட எலமெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து கரேஜ் எப்படி இவங்க 2 பேரையும் காப்பாற்றுதுன்றது தான். சில நேரங்களில் சில எபிசோட்ஸ் நம்மளை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிடும். நம்ம எப்படி இந்த வாழ்க்கையை அணுகிறோம் அப்படின்றதே சில நேரம் நம்ம கேள்விக்குறியாக்கிடும். சில எபிசோட்ஸ் ரொம்பவே ஃபார்வர்ட் திங்கிங்கில் எடுத்திருப்பார். ஆனால் ஒவ்வொரு எபிசோட்லையும் இந்த ஹாரர் எலமெண்ட் மட்டும் மாறவே மாறாது. கரேஜ் என்ன தான் ஒரு பயந்த நாயாக இருந்தாலும் அவங்க ஓனர் மேலே ரொம்பவே பாசமாக இருக்கும். அவங்களுக்கு எதுவுமே ஆக விடாது. கரேஜோட பார்வையிலே கதையை ஃபுல்லாக கொண்டு போயிருந்தாலும் இந்த சீரீஸோட உண்மையான ஹீரோஸ் இதில் ஒவ்வொரு எபிசோட்லையும் வர வில்லன்கள் தான். இதில் எவ்வளவோ ஐகானிக் வில்லன் இருக்காங்க. லக்வாக், தி கேட், அது மாதிரி எவ்வளவோ. இந்த சீரீஸ் முக்கியமாக இவ்வளோ பெரிய கவனம் பெற்றதே டில்ஸ்வர்த்தோட ரைட்டிங் தான் சொல்லலாம். இந்த அனிமேஷன் ஸ்டைலே கொஞ்சம் வியர்டாகவும் ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஒரிஜினல் பேக்ரவுண்ட் ஸ்கோர், இந்த மியூசிக் நம்மளை ரொம்பவே கதிகலங்க வைக்கணும்னு சொல்லலாம். டில்வர்த் வயலன்ஸில் ரொம்பவே நம்பிக்கை இல்லாத ஆள். சின்ன வயசுலேருந்து சார்லி சாப்ளின், டாலி அவங்களெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணி அது மூலமாக தான் இந்த ஆர்ட் ஃபார்மை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார்.
இந்த எபிசோடில் பார்த்தீங்கனாலே தெரியும், ஏதாவது முக்கியமான கட்டங்களில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சண்டை போட மாட்டாங்க கையில். அதுக்கு பதிலாக அது கேமோ ஃபைட்டோ அந்த மாதிரி தான் போடுவாங்க. இந்த சீரீஸ் சின்ன வயசில் நம்ம கார்ட்டூன் பார்க்குற பார்வையை மாற்றி அமைச்சுன்னு கூட சொல்லலாம். இப்போ வரையுமே டில்வர்த்துக்கு ஃபேன் பேஜ் இருக்குது, அதையும் அவர் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. இந்த சீரீஸ் பற்றி நிறைய ஃபேன் தியரிஸும் ஸ்பெக்குலேஷன்ஸும் இருக்குது. இதை இப்போ பார்த்தா கூட நிறைய இடங்களில் பயம் வரதான் செய்யுது. கேஷுவலாக எப்போ வேணாலும் பார்க்கலாம், இது நம்மளை கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணாமல் விடாது. இதை கூட திருப்பி ரீபூட் மாதிரி கொண்டு வர போகிறாங்க, மூவி எடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்குன்னு தெரியலை. கடைசியாக கூட கரேஜும் ஸ்கூபிடியும் வச்சு ஒரு மூவி கூட வந்துச்சு. இந்த ஐகானிக் டாக் உலகம் ஃபுல்லாக நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒவ்வொரு தடவையும் காமிக்கானில் கூட சில பேர் இந்த காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு வரதை பார்த்துருப்பீங்க. டைம் இருந்தால் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்லேயே நிறைய எபிசோட்ஸ் இருக்குது. தமிழில் இருக்கான்னு தெரியல, இங்கிலீஷில் யூடியூப்லேயே ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ. இந்த எபிசோட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் 90s ஃபேவரட் கார்ட்டூனை மென்ஷன் பண்ணுங்கள். பீஸ் அவுட்.